ஈரோடு மாவட்டமே வந்து பார்த்தீங்கன்னா மேற்கு மாவட்டம் ஃபுல்லாக எடுத்துட்டிங்கன்னா இந்த பருகூர் மலை சத்தியமங்கலம் மலை எல்லாமே இந்த கர்நாடகா பார்டர் ஒட்டி இருக்கிறனால சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு. வீரப்பன் அவர்கள் இந்த இந்த காடுகளில் தான் அதிகமாக வாழ்ந்திருக்காரு. ரொம்ப வருஷம் வாழ்ந்திருக்கிறாரு. ஆக்சுவலாக நல்லா சில்னஸாக இருக்குதுங்களா, ஊட்டியில் இருக்கிற மாதிரி சூட சூட பரோட்டா வச்சிருக்காங்களா, அதனால அந்த கிளைமேட்டுக்கு நல்லா இருக்குது. நீங்கள் சாப்பிட்ற மாதிரி இருந்து எங்களுக்குலாம் கறி கிடைக்காது அப்படிங்கிறீங்க. அப்படி சாப்பிட்ருப்பாங்க ஆரம்பத்துலேருந்தே சாப்பிட்றது இல்லை. ஓஹோ, அந்த காலத்திலேயே வெள்ளக்கார காலத்திலேயே அங்க அப்ப நீங்க கட்டு உங்களெல்லாம் கறி சாப்பாடு ரைடு. எருமை தயிர், எருமை வெண்ணெய், எருமை பால், அது மட்டும்தான் வந்து இங்க பரிமாறுறது. 10 மணிக்கு அவுத்து விட்டு இங்க மேய்ச்சிட்டு திரும்ப 3 மணிக்கு போயிடுவேன். சேமையா இருக்குலாங்க 10 மணிக்கு அவுத்து விட்டு. ஓ, அவங்க அந்த பக்கம் ரோட்டுக்கு அந்த பக்கம், அங்க இந்த பக்கம் அது அடிப்படை இந்த பக்கம் ரெண்டு பேத்துக்கு துப்பாக்கி சூடு. ஓ, வணக்கம் மக்களே, வெல்கம் டு K7 யூடியூப் சேனல். மக்கள் தமிழ்னு டைட்டில் பார்த்துருந்துருப்பீங்க. ஆமாங்க, இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ காட்சிகள் எல்லாமே பர்கூர் மலை பற்றினதானுங்க. இந்த பர்கூர் மலை எங்கே இருக்குது அப்படின்னா ஈரோடு மாவட்டம் கர்நாடகா பார்டர் இருக்க மல்லங்க இந்த எல்லையில் தாங்க இருக்குது. இந்த பர்கூர் ஹில்ஸை வந்து கர்நாடகாவும் தமிழ்நாடு பங்கு போட்டுக்கிறாங்க. இந்த பர்கூர் ஹில்ஸில் தானுங்க வீரப்பன் ஒரு காலகட்டத்தில் உள்ளே வந்து ஊடுருவிங்க உலாவிட்டு இருந்துருக்கிறாருங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு இன்னைக்கு இந்த பர்கூர் ஹில்ஸில் எப்படி நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம பைக்கில் போகிறோம். யார் அப்படின்னா நானும் ஒரு வாத்தியார் ஒருத்தருங்க. அவர் வந்து பர்கூர் மலை கிராமங்களில் டீச்சராக இருக்கிறாருங்க. அதுக்கப்புறம் முன்னாடி காரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெய்பிக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சேலத்தில் பிரபல யூடியூபருங்க ஒரு அண்ணா, அவருடைய தம்பிங்க. அதுக்கப்புறம் இடையில வந்து நம்ம கூட ஜாயின் பண்ண போறவர் வந்து மேட்டூர் செந்தில் அண்ணனுங்க. அவர் வந்து பிரபல யூடியூபருங்க. இவங்களோட தான் இன்னைக்கு நம்ம பயணங்கள் இருக்க போது, ரொம்ப சூப்பராக இருக்க போது. சரி, அவங்க வீடியோக்குள்ள போகலாம். மக்கள் இங்கிட்டு பாருங்க, பர்கூர் ஹில்ஸ் ஏற ஆரம்பிச்சிட்டோம். வேற லெவல் இருக்குதா? இனி ஃபுல்லாக ஹில்ஸில் தாங்க போக போகிறோம். மேலே பர்கூர் செமையாக இருக்க போகுது இந்த ட்ரிப்பு. பார்க்கலாம். ஏங்க போகிற வழியில் இங்கே பாருங்களேன், இங்கே ஒரு எஸ்பெண்டு அங்கிட்டு ஒரு லாரி வந்துட்டு இருக்குது. அது திரும்ப அதை காமிக்கிறேன். அதை காமிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த வரட்டுப்பள்ளம் டேம் சொன்னாங்க பார்த்தீங்களா, இதையும் காமிக்கிறேன். ஈரோடு மாவட்டமே வந்து பார்த்தீங்கன்னா மேற்கு மாவட்டம் ஃபுல்லாக எடுத்துட்டிங்கன்னா இந்த பர்கூர் மலை சத்தியமங்கலம் மலை எல்லாமே இந்த கர்நாடகா பார்டர் ஒட்டி இருக்கிறனால சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு. இங்கே பாருங்க, புகை தள்ளி வருது பாருங்க. எல்லாம் இந்த கருவு நாற்றம் தான் அடிக்கும். ஏன்னா காரணம் ஃபுல்லாக ஹில்ஸில் இருக்கிறோமா, அதனால. பிரதர், டேம் போய் பார்த்துட்டு வந்துட்டுங்களா? ஓகே, பேச வாணிக்கிறாரு. வீரப்பன் அதிகமாக இருந்த பகுதி எப்படின்னாரு, இப்போ பேச வாணிக்கிறாரு. ரைட், ஓகே. இங்கே ரைட்டுங்களா? ஓகே, தப்பு இல்லை. இங்கே பாருங்க, இதுதானுங்க இந்த வரட்டுப்பள்ள டேமு. செம்மையாக இருக்குது பாருங்களா. அதாவது ரொம்ப பெரிய டேமெல்லாம் இல்லை, ஓரளவுக்கு நல்லா மீடியமான டேமு தான். ஆனால் அந்த மலைகள் எல்லாம் பாருங்களேன் எப்படி இருக்குது பாருங்கள். செம்மையாக இருக்குதுல்ல, ஏதோ ஃபாரின் இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இது நம்ம தமிழ்நாடு ஈரோடு மாவட்டம் தானுங்க. இங்கெல்லாம் பாருங்கள், இங்கே கட்டி அப்படியே தண்ணி தேங்கி நிற்குது. இதுக்குள்ளெல்லாம் மலம்பாம் பின்ன அனகோண்டாவே இருந்தாலும் தெரியாதுங்க. ஆக்சுவலாக அந்த அனகோண்டா படம் எடுத்தாங்களே சதுப்பு நிலக்காடு, அந்த மேனிக்கே அதில் ஃபுல்லாகவே எல்லாம் உள்ள ஃபுல்லாக தண்ணி நிற்கும்னு நினைக்கிறேன். செம்மையாக இருக்குதுல்ல ஹில்டு டேம் இங்கே. ஏ நல்லா இருக்குது. இங்க பாருங்க, வர்ற வண்டி பூரா அணைத்திக்கிட்டே தாங்க வருது, லோடு வண்டி. கார் வேற ஒருத்தர் தூக்கி இருப்பான் பாத்தீங்களா? எங்க சரி வேகம், நான் பாக்கல. அவன் பாட்டுக்கு வேகமா போயிட்டு இருக்கான் இறக்கத்துல. ஜஸ்ட் மிஸ் ஒரு பைக்காரரை தூக்கி இருப்பான். ரொம்ப சேஃப்டி ரொம்ப முக்கியம். அதான் ஏங்க இந்த மாதிரி இடத்துல வந்து பார்த்துவாங்க. ரெண்டாவது கீரை தான் போட்டு ஓட்டிட்டு வரீங்க. ரெண்டாவது கீரை தான் வரணும், இல்லைன்னா வேகமா போயிரு. ரெண்டாவது கீரை தான் வரணும், இல்லைன்னா வண்டி வேகமா போயிரு. இல்ல பிரேக் தாங்கிறது இல்லையா? ஓஹோ, சரி ஓகே. பாருங்க கன்னடா வாட் இருக்குது மக்கள். அதாவது ரெண்டாவது கீரில் தான் போட்டு ஓட்டுவாங்களாமாங்க, இல்லைன்னா நிக்கிறது இல்லையாமா வண்டி. அந்த இறக்கத்துக்கு வேகமா போயிரு, ஏன்னா லோடு இருக்கிறதுக்கு வண்டி ஃபோர்ஸ் அதிகமா இருக்கனால போயிருமாமா. அதனால ரெண்டாவது கீரை போட்டு ஓட்டிட்டு வராங்களாமா. ஒரு கன்னடா வாட்டு தெரியுது. செம்மங்க. இப்போ ஒரு பேக் வியூ காமிக்கிறேன் பாருங்களேன். கொஞ்சம் நான் ஆர்ப்பரிப்போட தான் இருப்பேன், காரணம் வந்து அந்த மாதிரி ஒரு இடம் பார்த்துக்குங்க. செம்மங்க. இங்கிட்டு பாருங்களேன், எவ்வளோ அழகான மலைகள். இந்த மாதிரி இடத்துல நம்ம வாத்தியார் வேலை பார்க்கறது கொடுத்து வச்சுருக்கோனுங்க. நான் டெய்லியும் போயிட்டு வராராமா வெளித்திருப்பூர்லேருந்து. வெளித்திருப்பூருங்கிறது நம்ம கீழே அடிவாரங்க பிளைனு. இது வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அந்த அப்படியே பார்த்த மாதிரிங்க டேமு. அந்த டேமு தான் செம்மையாக இருக்குதுல்ல. ப்ரோ பாருங்க, பின்னாடி மெய்பிக்ஸ் ப்ரோ அவருடைய தம்பி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. முன்னாடி நானும் நம்ம வாத்தியாரும் போய்கிட்டு இருக்கிறோம். செம்மங்க. அருமையான ஒரு லொக்கேஷன்.
எப்படி வருது பாருங்க. அது ஒரே ஒரு பெண்டு தானுங்களாமா. பர்கூர்ல வந்து மொத்தம் ஒரே ஒரு கொண்டை வீச்சு வளைவு தானுங்களாமா. இது ரோடெல்லாம் ரீசெண்டா போட்டிருப்பாங்களா இருக்குதுங்க. அதான் முதல்ல இந்த 2 நாள் ரோடுல அதான் பா இங்க பாருங்க எவ்வளோ பெரிய பள்ளத்தாக்குன்னு சாமி. கீழ இருந்து இப்ப நம்ம நிக்கிற இடத்துல இருந்து கீழே குறைஞ்சபட்சம் ஒரு 1500 அடி இருக்கும்னு நினைக்கிறேன். பயங்கரமா இருக்குதுங்க. இந்த மரத்தை எல்லாம் பாருங்களேன், இடைவெளி இல்லாம கொய 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 கொயன்னு அத்தானா மரங்க. பட்டாசா இருக்குதுங்க. சூப்பர் 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 சூப்பர். சரியான லொக்கேஷனு. நம்ம மேபிக்ஸ் ப்ரோ முன்னாடி போயிட்டாரு, நானும் வாத்தியாரு பின்னாடி போயிட்டு இருக்கிறான். அவ்வளோதான், நீங்கள் வண்டி எடுத்தா போயிட்டே இருக்க வேண்டியதான். போலாங்களா? போலாம் தான். வேற அடுத்து பாருங்க, நம்ம மேபிக்ஸ் ப்ரோ வந்து மங்கீஸை படம் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாரு. செம்ம ஏங்க. அதுக்கடுத்து இங்கே பாருங்க, அது ரொம்ப சோகமாக இருக்குது. ஆமாங்க, குரங்கு தாங்க இறந்துருச்சு. வண்டி விட்டு ஏற்றிட்டாங்க போல. சார் அது பாருங்களேன், தன்னுடைய குட்டியை கீழே போடாமல் கையிலேயே வச்சுக்கிட்டு அது ரொம்ப அழுகிற மாதிரி. உண்மையுமே ரொம்ப நம்ம மனுஷங்க எப்படி வருத்தப்படுவோமோ அதே மாதிரி உட்காந்துருக்குதுங்க. ஆமாம் ப்ரோ, அதுக்கு சென்ஸ் பாருங்க. எடுத்துட்டு வந்து பக்கத்துல வச்சுக்கிட்டு, அதுவும் ஒரு தாய் தான். கஷ்டமா இருக்கு பார்க்கும்போது. இல்ல எதுவும் பண்ணல. அங்க பாருங்க. ஏன் ப்ரோ, இப்போ இந்த ஹில் எல்லாமே வீரப்பன் அவர் வாழ்ந்திருக்காரு. வீரப்பன் அவர்கள் இந்த காடுகள்ல தான் அதிகமா வாழ்ந்திருக்காரு. ரொம்ப வருஷம் வாழ்ந்திருக்கிறார். ஏன்னா அவருக்கு ரொம்ப பிடிச்ச காடு இது. ஏன்னா அவ்வளோ டீப்பா இருக்குது, கண்டுபிடிக்க முடியாது அவ்வளோ சீக்கிரம். ஆனா நல்லா சில்லா இருக்குது. அதான் மேல வெயில் அதிகமா அடிக்காது. இருங்க, இந்த பெண்டு பார்த்து போய்க்கலாம். தாளவாடிங்களா? அங்கே நண்பர்கள் இருக்காங்க. ஓ சரி, நியூ இயர் முடிட்டுங்க. நியூ இயர் முடிச்சு நம்மளாம் அங்கே போனால் 2 நாள் ஆகுங்க. ஓ சூப்பர் இருக்கல, சரி, அவர்கிட்ட பர்மிஷன் வாங்கினேன். ஓகே. அது பர்மிஷன் கரும்பு லோடில் வருது. கர்நாடகா. ஓ கர்நாடகா கரும்பு அது. ஓஹோ பாருங்க, கரும்பு லோடெல்லாம் வருதுங்க. இந்த பர்கூருங்கிறது கர்நாடகா சேர்ந்து தமிழ்நாடுங்களா? தமிழ்நாடு தானுங்களா? ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் தானா? அடுத்து அண்ணா யாருன்னு கேட்டீங்க அப்படின்னா மேட்டூர் செந்திலாமா. உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஒரு இடத்துக்கு வந்து யூடியூப்ல பயங்கர பிரபலமா இருந்திருக்காராமா. இவரை பத்தி சொன்னோன்னு நிறைய பேர் எங்கிட்ட சொன்னாங்க, அவருக்கு இந்த பர்கூர் ஹில்ஸ் வீரப்பன் அதை பத்திலாம் நிறைய விஷயம் தெரியும் அப்படின்னாங்க. வணக்கங்கண்ணா. நீங்க நிறைய சொல்ல விஷயம் சொல்லுங்க. கண்டிப்பா சொல்றேன். கண்டிப்பா. ஓகே ப்ரோ, ஒண்ணு நன்றி. இது என்ன பண்ணலாம்னா, இது இன்னொரு ரீடேக் எடுத்துக்கலாம். ஏன்னா அது கேப்போட. ஓகேங்க, இப்போ நம்ம இருக்கிற ஊருக்கு பேர் வந்து தாமரைக்கரைங்க. ஏன்னா அப்போ புதுசாக இன்ட்ரோ ஆகிறோம்ல, எனக்கு பேச வர மாட்டேங்குது. நல்லா பழகிட்டோம்னா ஜாலியாக பேசிட்டு இருக்கலாம்ங்க. இங்கே சாப்பிட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு காலைல இருந்து என்ன சாப்பிட்டு அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணல. இங்கே நம்ம வாத்தியார் இருக்கானா? வாத்தியார் இங்கே தான் இருந்தாரு. இங்கே போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். எப்பவுமே இதே மாதிரி இருக்குங்களா? வேட காலத்துக்கு வெயில் காலத்துக்குங்க எப்பவுமே பிடிச்சிருக்கு. ஓ ஆக்சுவலா வந்து கர்நாடகா பெங்களூர் கிளைமேட் உங்களுக்கு தெரியல. ஆமா, ஏன்னா இது ஒரு புதுவிதமான ஒரு கிளைமேட். சூப்பரா இருக்கு. ஓகே. ஏன்னா இங்க இந்த டைம் என்னப்ப கரெக்டா இப்ப 11 மணி. நம்ம ஏரியால நான் வெயில் கொளுத்திக்கிட்டு இருக்கான். ஆனா இங்க நல்ல குளுகுளுன்னு இருக்கு. இன்னொன்று என்ன அப்படின்னா, இங்கிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 14 கிலோமீட்டர் நம்ம போனோம் அப்படின்னா தேவரமலை அப்படிங்கிறது இருக்குது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 30 சித்தர்களுடைய சமாதி இருக்குது. 30 ஆல்ரெடி நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன். 30 சித்தர்களுடைய சமாதி இருக்கு. மிகப்பெரிய ஒரு பழமையான ஒரு சிவாலயம் ஒன்று இருக்குது. அண்ணா உங்க சேனல் பேர் மேட்டூர் செந்திலுங்களா? அதுல அதை பத்தி வீடியோ போட்டிருக்கீங்க. மக்கள் போனீங்கன்னா பாத்துக்கலாங்க. அந்த வீடியோ இந்த வீடியோ லிங்க் கொடுக்குறேன். அண்ணா ரொம்ப ஃபேமஸ். ஆலயங்கள் பத்தி தான் அதிகமா வீடியோ போடுறேன். ஓ சூப்பரா இருக்கும். சரி. கேசவ நண்பர்களும் ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, ஒரு சாப்பிடலாமா? அவ்வளவு சாப்பிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் சாப்பிட வந்திருக்கிறவங்க இங்க வந்துங்க. இந்த பர்கூர் ஹில்ஸ்ல நான்வெஜ் மேக்ஸிமம் கிடைக்காதாமா. ஏன்னா இவர் சொன்னார் பாத்தீங்களா, ஒரு 30 சித்தர் வாழ்ந்த குகை, அந்த கோவை மலையெல்லாம் சொன்னாங்க பாத்தீங்களா.
அந்த மாதிரி இருக்கிறதுனால. அது போக கர்நாடகாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லிங்காயத்தர்னு சொல்லிட்டு ஒரு சமூகம் இருக்காங்க. அவங்க ரொம்ப வந்து அதிகம், அவங்க வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கிற காரணத்தினால வந்து இந்த பர்கூர் ஹில்ஸ் வந்து நீங்கள் நான்வெஜ் அதிகமாக எதிர்பார்க்க முடியாது, வெஜ் தானுங்களாமா. நம்ம வேணும்னா நான்வெஜ் எடுத்து சமைச்சிக்கலாம். சூப்பராக இருக்குதுங்க ஏரியா. ரைட், ஓகே, சாப்பிட்டு ரொம்ப விளாக கண்டினியூ பண்ணலாம். அடுத்து பாருங்க, இங்கே பர்கூர் மேலே வந்தோடனே தாமரைக்கரையில் பூரி சாப்பிட்றோம். பூரி வந்து சப்பாத்தி பரோட்டா பூரி மிக்ஸ் ஆன மாதிரி இருக்குது. சரி வாங்க சாப்பிட்டு மலை உணவு. வா, கிழங்கோடு எடுத்து சாப்பிடலாமா? சாப்பிடுங்க. நல்லா இருக்கு, மசாலா நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. தேங்காய் சட்னி, கார சட்னி, கிழங்கு செம்ம. மக்கள் அடுத்து பாருங்க, பரோட்டா எப்படி இருக்கு பாருங்க. இந்த மாதிரி தாங்க நம்ம எதிர்பார்ப்போம். அதாவது எடுத்து இப்படி இது பண்ணோம்னு வைங்க, உதறணும்னு வைங்களேன், அப்படியே நூல் நூலாக விட்டு வரணும், லேயர் லேயராக வரணும். அப்படின்னா தான் பரோட்டா செம்ம சாஃப்டாக இருக்கும். இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. வாங்க சால்னா வாங்கி ஜம்முன்னு அடிப்போம். சூப்பராக இருக்கு, அருமையா இருக்கு, நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. சைவ சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு, உண்மையாக நல்லா இருக்குங்க. சரிங்கண்ணா, ஓகே ஓகே ஓகே. ஆக்சுவலாக நல்லா சில்னஸாக இருக்குதுங்களா, ஊட்டியில் இருக்கிற மாதிரி சூட சூட பரோட்டா வச்சுருக்காங்களா, அதனால் அந்த கிளைமேட்டுக்கு நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. கரெக்ட், ஸ்டெம்பாக சாப்பிட்டு ஜாலியாக விளாக கண்டினியூ பண்ணலாங்க. அடுத்து பாருங்க, பர்கூர் மலைக்குன்னா பர்கூர் போகலிங்க, மலை மேலே வந்துட்டோம்ல. இவங்கெல்லாம் வந்து மலைவாசிங்க, மலைவாசிங்க தானேங்க, மலையில் வசிக்கிறவங்க. லிங்காயத்ரா? ஓ சரி சரி சரி. நீங்கள் கர்நாடகாவா தமிழ்நாடா? தமிழ்நாடு சாமி. தமிழ்நாடு தான். தாமரைக்கரை. தாமரைக்கரை. இப்போ வந்து நீங்கள் வந்து கர்நாடகாவிலே அதிகம். கர்நாடகில் இல்லை. ஓ, நம்ம தமிழ்நாடு. நீங்கள் தமிழ்நாடு தான். ஓ சரி சரி சரி. நீங்கள் இப்போ எதுக்குமா விரவல சமையல் கொண்டு போகிறீங்களா? சாமி. ஓ சரி சரி. இங்கே இருக்கிறவங்க எல்லாம் எதனாலமா நான்வெஜ் சாப்பிட்றதில்ல, அசைவ உணவுகள் ஏன் எடுத்துக்கிறது இல்லை? அதெல்லாம் வசதி இல்லை சாமி. இல்லை இப்போ கறி இதெல்லாம் அதான் கேட்குறேன், அதையும் எதுவும் சாப்பிட மாட்டேங்கன்னு கேட்குறேன். அதெல்லாம் சாமி பண்ணுண்டே அப்படி. ஓ, இப்போ ஆரம்பத்துலேருந்தே அப்படி? ஓ, லிங்காயத்தர் கறி சாப்பிட மாட்டோம். கறி சாப்பிட மாட்டேங்க. நாங்கள் சாப்பாடு இருந்தால் உங்களுக்கு எல்லாம் கறி கிடைக்காது, அப்படி சொல்லியிருப்பாங்க. எங்களுக்கு இல்லை. ஓ, நீங்கள் சாப்பிட்ற மாதிரி இருந்து எங்களுக்குலாம் கறி கிடைக்காது அப்படிங்கிறீங்க. அப்படி சாப்பிட்டுருப்பாங்க ஆரம்பத்துலேருந்தே சாப்பிட்றது இல்லை. ஓஹோ, இந்த காலத்திலேயே வெள்ளக்கார காலத்திலேயே அங்கே அப்போ நீங்கள் கட்டி உங்களெல்லாம் கறி சாப்பாடு. ஓ, நீங்கள் கட்டியிருக்கிறாங்க. ஓ, லிங்க கழுத்தில் கட்டியிருப்பாங்க தானே, கழுத்தில் லிங்கம் கட்டிக்கிறதுனால லிங்காயத்தர்னு பேர். ஓ, இப்போ உங்கள் சமூகத்தில் இருந்தால் யாருமே கறி சாப்பிட மாட்டாங்க. ஓ சரி சரிங்கம்மா சரி. இப்போ இதெல்லாம் இது ஆட்டு கொண்டு போகிறீங்களா? இது ஆட்டுக்குட்டிக்கு சாமி. ஆட்டுக்குட்டிக்கு. ஓ, உங்கள் பேருங்கம்மா? பொம்மி. பொம்மி. ஓகே ஓகே. உங்கள் பேர்? சோனியம்மா. சோவனியம்மா. ஓ சரி 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 சரிங்கம்மா. இப்போ உங்களுக்கு எல்லாம் இங்கே என்ன வெள்ளாமை எல்லாம்? வெள்ளாமை இருக்கு எல்லாம் சாமி. மலையில் போய் சோளப்பட்டு இருக்கு. மலையில எல்லாம் மழை பிடிச்சிருச்சு, ஏகப்பட்டு மழை. மலையில் ராய் வச்சிருந்தோம், அதெல்லாம் பூரா பயிர் வண்டி போச்சு. ஓ, இங்கெல்லாம் ராகி கம்பு சாமாதெல்லாம் போடுவீங்க, எல்லாம் சிறுதானியம் போடுவீங்க. ஓ சரிங்கம்மா சரி சரி சரிங்கம்மா. மேட்டாங்காடு. ஆனால் நீங்கள் வீரப்பனை பார்த்தது இல்லை? உங்கள் பேருங்கய்யா? பேர் ராயப்பா. ராயப்பன், பர்கூர் ராயப்பன் இல்லை, தேவர்மலை ராயப்பன். சரிங்க சரிங்க. எங்கே வேணாலும் நம்ம ஸ்டேஷனுக்கு, மெட்ராஸ் சென்னையிலும் இருக்குது. உங்கள் பேர் சென்னையிலையும் இருக்குது? சென்னையிலும் இருக்குது, நகரத்துலையும் இருக்குது. சென்னை சென்ட்ரல் ஜெயிலையும் இருந்துருக்கிறீங்க? சென்ட்ரல் ஜெயிலையும் இருந்தோம். எவ்வளோ பெருமையாக சொல்கிறாரு பாருங்க. நான் பேசுறோட்டுக்கிட்டே பேசுனேங்க. நாங்க ஏழை மக்களுங்க, மலை மக்கள், ஏழை மக்களும் நாங்கெல்லாம் ஏழை குழுங்க. நம்மள புடிச்சிட்டு இந்த மாதிரி எல்லாம் போலீஸ்காரர் வந்துட்டு இப்படி நீங்க அது கொடுத்தீங்களா, மாவு கொடுத்தீங்களா, அரிசி கொடுத்தீங்களா அப்படின்னு போட்டு நம்மள இம்சை. ஓ, நீங்க வீரப்பா அவருக்கு வந்து மாவு கொடுத்தீங்களா, தெனை கொடுத்தீங்களா, சோறுக்கு ஏதாவது உதவி பண்ணீங்களா அப்படிங்கிற மாதிரி பிடிச்சிட்டு தொந்தரவு பண்ணிக்கிறாங்க அப்படின்னு போட்டு நாங்க எல்லாம் ஏழை குழு மக்களுங்க. ஏதோ ஒரு அரை ஏக்கரை வச்சுக்கிட்டு நாங்க வகர்வா இருக்கிறோம். நம்மளை கொண்டு வந்து இப்படி போட்டுட்டாங்க சுவாமி அப்படின்னு கையெழுத்து கும்பிட்டு கேட்டு பேசினேன். அப்போதான் பார்த்துட்டு அவரு ராதாகிருஷ்ணா ஜட்ஜி, பெரிய ஜட்ஜி பார்த்துட்டு, சரி நீ 3 மணிக்கு எழுப்புற ராயப்பா, சந்தர்பட்காரர் இப்படி கூப்பிடுவாங்க என்ன ஜட்ஜி, 3 மணிக்கு எழுப்புறே அப்படின்னு சொல்லிட்டாங்க. 3 மணி வந்தது. சரி நீங்க ஒன்று போய் போங்க, வாயுக்கு மட்டும் வந்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. வாயுக்கு மட்டும் வந்துட்டு போங்க, ஒன்று போய் விட்டுற அப்படின்னு விட்டுட்டாங்க. அப்புறம் நாங்கள் ஒரு 7 வருஷம் மெட்ராஸ் போயிட்டு இருந்தேன்.
வாய்தாவுக்கு 7 வருஷம் மெட்ராஸ். மாசமா? ஆமாம், இல்லை 2 மாதத்துக்கு 1 மாதத்துக்கு. எப்படி போவேன் இங்கேருந்து மெட்ராஸுக்கு? ஈரோடு போய் இது பண்ணி வருவேன். ட்ரெயின்லையா? ட்ரெயின்லேயும் பஸ்ஸில் போவேன். அப்போல்லாம் 60 ரூபா 40 ரூபாங்க. இப்போல்லாம் பணம் ஜாஸ்தி. அதான் அவள் 7 வருஷம் போயிட்டு இருந்து சுவாமி நாம ஒரு அப்புறம் இந்த பக்கத்துக்கார ஒரு வண்டி வந்துட்டு இருந்தாங்க. அப்போ அவங்க பஸ்ஸு உருடி எடி போட்டுடுச்சு. அப்போ நான் சொன்னேன், சுவாமி இந்த மாதிரியெல்லாம் பஸ்ஸு ரொம்ப தூரம், நான் கூலி நாளைக்கு செஞ்சு வரணும், நம்மளுக்கு பக்கமாக போடுங்க அப்படின்னு. அப்புறம் கோயம்புத்தூர் போட்டாங்க. கோயம்புத்தூரில் அப்படி தான் கேட்டேன், ஏங்க இங்கே வரதுக்கு நம்மளுக்கு ரொம்ப கஷ்டம், நம்மள ஏழை குடிகளும் அப்படின்னு கேட்டேன். அப்புறம் அவர் எடுத்து பவானி போட்டுட்டாங்க. பவானி போட்டு அப்புறம் போயிட்டு இருந்து இங்கே ஒரு 10 வருஷம் போயிட்டு இருந்து அப்புறம் சரி போய் வர வேண்டாங்க, கேன்சல் ஆகிடுச்சு. சரி, ரைட்டுங்க, சந்தோஷம். அப்புறம் மாடு மேய்ச்சிட்டு இருந்தா, உனக்கு கர்நாட்டில் ஒரு கேஸ் இருக்குதாப்பா அப்படின்னாங்க. கர்நாடகாவில் ஒரு கேஸ்? கர்நாட்டில் ஒரு கேஸ் இருக்கு, மாடு மேய்ச்சிட்டு தாண்டாவளி, கர்நாட்டில் ஒரு கேஸ் இருக்கு உனக்கு அப்படின்னாங்க. சரி வீட்டுக்கு வந்து சரி விவசாயம் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் யாரப்பா ராயப்பா அப்படின்னாங்க. நான் தான். என்ன காரணம்னு. அப்புறம் உன் மேலே ஒரு கேஸ் இருக்குது நகரத்தில் அப்படின்னாங்க. சரி நட போகலாம் வண்டியில் வரல அப்படி. அப்போல்லாம் தைரியமாகி போய் தமிழ்நாடு போலீஸ் ஸ்டேஷன் பார்த்தோன்னே தைரியமாகி போச்சு. திருடில் தான் நம்மளை திருடல என்ன பையன், அவரும் மனுஷன் தான், நாங்களும் மனுஷன். கண்டிப்பாக இருந்தால் தானே, திருடல என்ன பையன். சரி, ரைட் அப்படின்னு போட்டு போயிட்டு அப்புறம் சரி அவரு கூட ஜட்ஜி கூட பேசினேன். சரி நீ போப்பா, வாய்துக்கு வந்துடுன்னு போட்டு ஜாமீன் எடுத்துட்டாங்க. வந்துட்டு சரிங்க ஐயா, இப்போ போயிட்டு தான் வர்றேன். இப்போ ஊருக்கு போகிறேன். வாய்தாக்கு போயிட்டு வரீங்களா? இப்போ வாய்தா அட்டன் பண்றீங்களா? வாய்தா இன்னும் போய் தீரலீங்களா? இன்னும் தீரல? எங்க கர்நாடகால? கர்நாடகா. இன்னும் நீங்க வாய்தா போயிட்டு இருக்கீங்க? இப்பதான் போறேன். வீரப்பையா சின்ன ஓடிட்டு இருக்குது. நேத்து வாய்தா. ஓ மணிக்கு. சரி சரிங்க ஐயா, சரி போட்டு இருக்குது பாரு, எழுது கூட. இப்போ வயசு எத்தனை இருக்குங்க? வயசு நம்மளுக்கு 80-90 இருக்கு. 90 இருக்கு. இன்னும் வாய்தாவும் கர்நாடகா போயிட்டு இருக்கிறீங்க? போயிட்டு இருக்கிறோம். ஏதோ ஒன்றும் கொடுக்கல நம்மளுக்கு. கொடுத்தவங்களால இடவழியில் இருக்கிறவங்க நக்கிட்டாங்க எல்லாம். நம்மளுக்கு ஒரு ராமா வச்சுட்டாங்க. சரிங்க ஐயா, அடுத்து வண்டி போட்டுங்க. இங்க ஒரு மெடிக்கல் சொன்ன பாத்தீங்களா, நம்ம செந்தில் அண்ணா ஃப்ரெண்டு மெடிக்கல். அங்க வண்டி போட்டுங்க, ஒரே கார்ல எல்லாம் ஏறியாச்சு. நானு, நம்மளுடைய மெய்பிக்ஸ் ப்ரோவுடைய தம்பி மெய்பிக்ஸ் ப்ரோ, நம்ம வாத்தியாரு, செந்தில் அண்ணன், மொத்தம் 5 பேர் ஒரே 8 ஏறியாச்சு. பின்னாடி 3 பேர், முன்னாடி 2 பேருங்க. அந்த அவர் பெரியவர் சொன்னார் பாத்தீங்களா, இன்னும் வாய்தாவு போயிட்டு இருக்காராமாங்க கர்நாடகா. இன்னும் பாவங்க, வீரப்பனே செத்து அவர் என்ன சொல்றாரு, அவர் இறந்து எவ்வளவு நாள் ஆகி போச்சு. இன்னும் அந்த இதெல்லாம் வந்து ரொம்ப கொடுமைங்க. ஆனா தமிழ்நாடெல்லாம் வந்து கேஸ் முடிஞ்சிச்சு போல. என்ன கர்நாடகாவுக்கு போயிட்டு இருக்காருங்களாமா? விட மாட்டாங்க. அதான் ஏன்னா அவங்களுக்கு தான் அதிகம் இழப்பு. ஓ ஆமா, நிறைய பேர் தான் அங்க போட்டு தள்ளிட்டாரு கர்நாடகால. ரைட், ஓகே. செமையா இருக்குதுங்க. ஜாலியா இருக்குது. ஓகே, இங்கிட்டு பாருங்க. ஆமாங்க, வந்துக்கிட்டே இருக்கிறேன். நம்ம செந்தில் பயங்கரமாக விளாக் பண்ணிட்டு இருக்காருங்க. அப்படியே இங்கிட்டு பாருங்களேன், எவ்வளோ தாமரை ஜி, பயங்கரமா இருக்குல்ல? செம்ம உண்மையிலே சூப்பரா இருக்குதுங்க. இங்க பாருங்களேன், எத்தனை தாமரை பாருங்களா, தெரியுதுங்க. அல்லி 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 அதாவது தாமரையினுடைய வகைங்க. இது வந்து அல்லி. சூப்பர். அடுத்து வந்துங்க நம்ம வாத்தியார் வந்துங்க. தலர நீங்களே சொல்லுங்க, என்ன டிபார்ட்மெண்ட் நீங்க? நான் இங்கிலீஷ் மேக்ஸ்ங்க, ஸ்டெம் ஆர்பி. ஓ, மொத்தம் வந்து ஒரு ஸ்கூலுக்கு மட்டும் போவீங்களா எப்படி? நான் 24 ஸ்கூலுக்கு போவேன், டெய்லி ஒரு ஸ்கூலுக்கு போவேன். ஓ, போய் பாடம் நடத்துறதா இல்ல? பாடம் கண்டிப்பா நடத்தணுங்க. சயின்ஸுமே மேக்ஸ் எளிய முறையில் எடுக்கணும். எளிய முறையில் எடுக்கணுமா? ஓ சரி. 24 ஸ்கூல்ல மலை கிராம ஸ்கூலா? எல்லாமே மலை தான். நீங்க இப்ப இருக்கிறது பிளைன்ஸ் தரைக்காடு. இதுல இருந்து டெய்லி போயிட்டு எப்படி போயிட்டு வரீங்க? டெய்லியும் பைக்கில் போவேன். ஒரு நாளைக்கு சார் கூட, டீச்சர்ஸ் கூட பைக்லயே போயிருவேன். இல்லைன்னா லிஃப்ட் கேட்டு போயிருவேன். அப்படிதான். பஸ் இல்ல, 2 பஸ் தான் இருக்கு. ஓ, 2 பஸ் தான் இருக்கா? பஸ் இருக்கு. அதனால 2 பஸ் இருக்கு. நான் இனிமேல் பஸ் நம்ப மாட்டேன். டீச்சர்ஸ் கூட கார்ல போயிருவேன், இல்லைன்னா அவங்க கூட லிஃப்ட் கேட்டு போயிருவேன். நானே என்னோட பைக்கில் போயிருவேன். ஓ, இப்படி மாற்றி போயிட்டு இருக்கீங்க. ஓ சரிங்க. இது நடிகர் பாலா ஏதோ ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்தாருன்னு சொன்னார்லங்க, அது சோழகனிங்க. அது அங்கே போகணும். அது ஒரு 10 கிலோமீட்டர் போகணும். அங்கே போமா நம்ம அந்த ஏரியாவுக்கு போகிறோம். ஓ, அது நீங்கள் ஏதோ பேசி சொன்னதா? நான் நண்பர் மூலியமே சொல்லி அவர் சார்கிட்ட சொல்லி இது பண்ண, அந்த ஏரியா கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் தாளவாடியில் கொடுத்தாங்க. திரும்ப பார்த்துட்டு நண்பர் மூலியமாக ஒரு இது போட்டேன். அங்கேருந்து வந்து பார்த்து ராஜன் சார்னு பார்த்து அவர் மூலியமா வாங்கி கொடுத்தோம். ஓ, அந்த ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுக்கறதுக்கு நீங்கள் உதவியாக இருந்திருக்கு. அதாவது
பாலா அவர் வந்து லிங்க் பண்ணி விட்டுருக்கீங்க. லிங்க் பண்ணி விட்டுருக்கேன். இப்போ பாலா வந்து ரொம்ப ஃபேமஸுங்க. அந்த சென்னை வெள்ளத்துலலாம் கூட நிறைய உதவி செஞ்சார் பார்த்தீங்களா. நம்ம பாலா இருக்காருலங்க, விஜய் டிவி பாலா. அவர் வந்து பர்கூர் மலையில் வந்து மலைவாசிகளுக்கு ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்துருக்காங்க. இல்லாமல் கடப்பாறை பழங்குடியின மக்களுக்கு கடப்பாறை அது ஒரு 3 லட்சம் ரூபாய்க்கு வாங்கி கொடுத்தாப்படி. கடப்பாறை மண்வெட்டி எல்லாம் இருக்குல்ல, கடப்பாறை அதெல்லாம் அந்த கிராமத்துக்கு, அந்த கிராமம் இருக்குல்ல, ஆமா அந்த கிராமத்துக்கு தான் மக்களுக்கு தான் வாங்கி கொடுத்தா. எல்லாமே பழங்குடி மக்கள், அவங்களுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லி, அவங்களுக்கு ஏதாவது பண்ணணும்னு சொல்லி வாங்கி கொடுத்தாப்படி. அது இவ்வளவு செஞ்சிருக்காருங்களா. அடுத்த மாசம் வந்து பாலமலைன்ற ஊருக்கு கொடுக்குறோம். நம்ம பாலமலை சித்தேஸ்வர மலை, சித்தேஸ்வர மலைக்கு அந்த கோயிலுக்கு அந்த மக்களுக்கு கொடுக்குறோம். நடிகர் பாலா கொடுக்குறாரு. பாலா கொடுக்குறாரு. என்ன ஃபிக்ஸ் பண்ணல, அது மெதுவா அப்படி இதெல்லாம் லிங்க் பண்ணி விட்டாரு நீங்களா? நான் லிங்க் பண்ணி நட்பு வட்டாரத்துல லிங்க் பண்ணி விட்டேன். ஓ சொல்லிட்டு அவங்க பேசிட்டாங்க. சூப்பர் 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 வேற லெவலுங்க. வாருங்க, இருக்கிறது எல்லாம் பெரிய கேக்குது நம்ம கூட. ரைட், ஓகேங்க, வாங்க அப்படி பார்க்கலாம். எல்லாரும் இங்க இருக்கிறோம். நம்ம மேபிக்ஸ் அவருடைய தம்பி மட்டும் காருக்குள்ள உட்காந்துருக்காரு. ஏன்னா அவர் யூடியூபர் கிடையாது. இங்க இருக்கிற மே மாசம்லாம் வந்தீங்கன்னா யானை வந்து உள்ள நிற்கும், அது தெரியாது. உள்ளே வந்து மே மாசத்துல இருக்குல்ல, ஆமா, அப்போ வந்து உள்ள வறட்சி காலத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா மேல வந்து உள்ள யானை நின்றுட்டு இருக்கும், தெரியாது. மே மாசத்துல தண்ணி குடிக்கும், உள்ள ஆழம் நடந்து போயிடலாம். ஓ, இதுக்குள்ள யானையில நிக்குமா? யானை நிற்கும், ஆழம் கிடையாது. நமக்கு இது வரைக்கும் வரும், இடுப்பு வரைக்கும் வரும். ஆனா பண்ணா நல்லா இருக்கும். ஓ, இது ஒரு பராமரிப்புனா நல்லா இருக்கும். ஓகே, உங்க பேர் தல? ரவிச்சந்திரன். எனக்கு பேரே பதாங்க தெரியும். வாத்தியாருக்கு போயிட்டா ஒண்ணு வருத்தமில்லை. வாத்தியார் போடுறது சூப்பர், நீங்க சொன்னா டன் தான். ஓகே வாத்தியாரே, ஓகேங்க, ஜாலியா இருக்குதுங்க, செம ஜாலி. சாலை வசதி இருக்குன்னு போறோம். 2000 வருஷத்துக்கு முன்னாடி கேக்குறேன். அதுக்கு ஏறுமா ஏறாதா? ஆமா, இப்படி இறங்கி போயிட்டு இருக்கிறான். பாத்தீங்களா எப்படி இறங்கி போயிட்டு இருக்குன்னு? கார் கீழே பள்ளத்தாக்குல இறங்கி போயிட்டு இருக்குதுங்க. அட்வென்ச்சர் ரைடு. பாத்தீங்கன்னா சர்க்கஸ்ல போற மாதிரி நாங்க போயிட்டு இருக்கோம். பைக்லயே சோலோவா டிராவல் பண்ணிட்டு இருந்துட்டு இன்னைக்கெல்லாம் ஜாலியான மனிதர்களோட இப்படி ஒரு சாகசம் நிறைந்த பயணத்தை பண்றது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுங்களா? சாவு பயமா இருக்கு. நல்லா இருக்குதுங்க, ஜாலியா இருக்குங்க. ஏதோ ஒரு ஆஃப் ரோட்ல ஒரு ஜீப் ட்ரெக்கிங் பண்ண எப்படி இருக்கும், அதெல்லாம் வேஸ்ட்டுங்க. இது அல்டிமேட். ஜீப்ல போயிருக்கலாம். போட்டு தட்டுற பாருங்க. அவர் வந்து அந்த படத்துக்கு கதை எழுதுறதுக்கு இங்க வந்து 15 நாள் இங்கதான் எழுதிட்டே போறாரு. கபாலி படத்துக்கு பாரஞ்சித் வந்து இங்கதான் வந்து 15 டேஸ் 20 டேஸ் தங்கி ஸ்கிரீன் பிளே எழுதியிருக்காரு. இங்க வந்து கிளைமேட் வேற இடத்துக்கு போனாக்கா இங்க வந்து தனிமையா இருக்கலாம், எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ்லயும் கிடையாது. அங்க பாருங்க, அண்ணன் பேசி முடிச்சாரு, அதுக்குள்ள பாருங்க இடம் எப்படி இருக்குதுன்னு. செமையா இருக்குல்ல, ஃபுல்லா சோளக்கருதுங்க, மலை கிராமம். தம்பி பால் சுடுறாங்களா? செம்மங்க, சுடுறதில்லையா? தெரியலையா? எருமையெல்லாம் பாருங்க வெள்ளை வெள்ளையன்னு இருக்குது பாருங்க. எல்லாம் தெரியலங்கிற அப்படி போ. நான் வரேங்கண்ணா. நீங்க எப்படி கேமரா வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் இல்லையா? பாருங்க, அவர் செல்லுலயே எடுத்துட்டு இருக்காரு. விஷுவலுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸோ அதே மாதிரி ஒருத்தர் எங்கேஜாக வச்சிருக்கோம்னா பேசணும். சூப்பருங்க. இங்கெல்லாம் பாருங்களேன், வீடெல்லாம் பாருங்க எப்படி எப்படி சின்ன சின்ன வீடு. அழகா இருக்குது. அந்த மேல அந்த வைக்கோல் போர் பாருங்களேன், செம்மையா இருக்குது. உண்மையாலுமே என்னங்க வாங்க ஊட்டி கொடைக்கானல்லாம் இதெல்லாம் தோத்து போயிருக்கேன். ஏனுங்கண்ணா பள்ளத்தாக்கா? இருக்கு. அங்கே வந்து யானை தண்ணி குடிக்கிறோம் 5 மணிக்கு வந்தீங்கன்னா. ஓ, சிக் டேம் இருக்கு. இங்க பாருங்க எப்படி வந்துட்டு இருக்கோன்னு. ரோடு இப்படி தாங்க போகுது. அங்கங்க கொஞ்சம் தூரம் நல்லா இருக்குது, கொஞ்சம் தூரம் இப்படி ஆஃப் ரோடு எப்படி இறக்கமா போகுது பாருங்க. இங்க இருக்கிற வீடு, இங்க இருக்கக்கூடிய அந்த சுற்றுச்சூழல், இது எல்லாமே ரொம்ப காமா இருக்குதுங்க. வா, செம்ம 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 செம்ம. மகேந்திரன் ஒரு நொறுக்கி எழுதிட்டு போயிட்டு இருக்கிறாரு. பிரேக் பிடிக்குமா? பிடிச்சு மலையில இருக்கிற நாய் கூட டிஃப்ரெண்டா இருக்கு இல்லைங்க. சாதிச்சிட்டேன் ப்ரோ, சக்சஸ். பிரேக் பிடிச்சிருச்சு. தம்பி உங்க பேர் என்ன? என்னங்கண்ணே?
சித்தலிங்கம். தேவரமலைக்கு இன்னும் எவ்வளவு கிலோமீட்டர் இருக்கு? இல்ல மடம் மடம் சார் ஒரு 5 கிலோமீட்டர் போகணும். 5-6 கிலோமீட்டர். நாய் பாருங்க. பத்திராளி அம்மன் துணை பஸ் வரும் பின்னாடி. சார் இங்கே வாருங்க. என் கவுட்டு அம்மேரியால காட்டெல்லாம் வித்துட்டு வந்து வந்து செட்டில் ஆயிடலாமா சார்? இங்கெல்லாம் எந்த போட்டி போறாமே இல்லைங்க, ஜாலியாக இருக்கலாம். எல்லாம் சாயல் பார்த்தீங்கன்னா கர்நாடகாரங்க மாதிரியே தான் இருப்பாங்க இங்கே இருக்கிறீங்களா. எப்படியோ பரவாயில்ல, நம்ம தமிழ்நாடு இந்த மலையை கைப்பற்றி வச்சுட்டாங்க. வாவ், அழகான ஒரு வியூங்க. சத்தியமாக சான்ஸே இல்லை, அவ்வளோ சூப்பராக இருக்குது. கணக்காக பார்த்தா தோட்டத்துக்குள்ளே போய் அந்த வேலை செய்ய போகிறாங்க. இந்த இது இருக்குது இல்லைங்க, சோள பயிர் இருக்குல்ல, அதை அறுக்க போகிறாங்களாட்டு இருக்குது. எப்படி இருக்குது பாருங்கள். இதே மாதிரி தாங்க இந்த பர்கூரில் பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் ஃபுல்லாக மரங்கள் தானுங்க. சரி, மலைகள் தான். அந்த மலைகளில் அங்கங்கே பாருங்கள் வாழையெல்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள். இதுங்க அங்கே பாருங்களேன், அந்த வீட்டுக்கு பின்னாடி வாழை போட்டிருக்காங்க. மேக்ஸிமம் வந்து ஃபுல்லாமே இந்த சோளக்கரு தாங்க, அதுதான் பயிரிட்டுருக்குறாங்க. இதே மாதிரி தானுங்க ஒவ்வொரு மலை இதே மாதிரி தான். கிட்டத்தட்ட இதெல்லாம் வந்து ஒரு லட்சக்கணக்கான ஏக்கரா வருமாட்டு இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்கலாம் வந்து ஒரு 2% தான் பார்த்துட்டு இருக்கிறீங்க. செம்ம. சான்ஸே இல்லைங்க. ஓகேங்க, இப்போ எங்கப்பா ட்ராவல் பண்ணி வந்திருக்கீங்க அப்படின்னா, இங்கே வந்து மடம்னு ஒன்று இருக்குதுங்களாமா. அந்த மடம்னா அது என்னங்க? இது மடன்றது இந்த மடாதிபதிகள் சாமியார்கள் அதிகமாக இருப்பாங்களா கர்நாடகாக்காரங்க. ஆமாங்க, இங்கே அதிகமாக இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது கர்நாடகாரங்க தமிழுங்களா? பூர்வீகம்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான். ஆனால் அவங்க ஆட்சி பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா கர்நாடகா சாமியார் தான். ஓ, கர்நாடக சாமியார். மடாதிபதி. இப்போ இங்கே என்ன பண்ணுவாங்க? இங்கே வந்து தங்கி இருப்பாங்க. வந்து யார் வேணா வந்தீங்களாமாங்க? யார் வேணா தங்கிக்கலாம், அமைதியான இடம். காடு அங்கே இருக்கு. ஒரு 400 ஏக்கரா 500 ஏக்கருக்கு மேலே ஏக்கரா கணக்கு. அந்த மடத்துக்கு சேர்ந்ததா? ஆமாம். சாப்பாடு யார் வந்தாலும் 3 வேளையும் எல்லாம் தங்கி சாப்பாடு ஃப்ரீயாக போட்டுருவாங்க. சாப்பிட்டு என்ன சாப்பாடு என்னமோ போட்டுக்கலாம், நான்வெஜ் தவிர. நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓ, இது வந்தா பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம். பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஓ, வாசனை மாதிரி. ஓகே ஓகே ப்ரோ. இந்த ஆலமரம் செம்மையா இருக்குல்ல, எவ்வளோ பழமீன் பாருங்க. அந்த விழுது தாய்மரம் செத்து போச்சு எடுத்து தெரியுது. ஆமா, அந்த விழுதுகள் தான். அது ஒரிஜினல் மரம் இறந்துருச்சு. இப்படிக்கு அண்ணனின் விழுதுகள். விழுது மட்டும் தான் இப்பெல்லாம் இருக்குதுங்க. ஒரிஜினல் மரம் பெரிய ஆல மரம் செத்தே போச்சு. சென்ட்ரல் இருக்க மாட்டேங்குது, அது எல்லாமே பரவி கிடந்த அந்த விழுதுகள் தான் நின்னுட்டு இருக்கு. செம்மல்ல. இப்படிக்கு மேட்டூர் செந்தில் அண்ணன் விழுதுகள் இல்ல. அப்ப என்ன தெரியுது, நான் வந்து வாழும்போது பல விழுதுகளை விட்டுட்டு போகணும்னு தெரியுது. நம்ம பேர் சொல்றதுக்கு அதாவது இருக்கா. குடிமரம் தானே இது? ஆமா, கோயில் பண்டிகை போட்டுருப்பாங்களா இது? அப்பா, சரியான ஹைட் 100 ஃபீட்டுக்கு மேல இருக்கும்ல? இருக்கு ப்ரோ. ஒரே ஒரு பிளேஸ் கம்மியா தான் இருக்கு. ஒரே மூங்கிலானா ரொம்ப ஆச்சரியம். எனக்கு ஆச்சரியமா இருக்குது இவ்வளவு ஹைட். வா, என்னங்க இது ஏற முடியல? ஒரே மூங்கில. ஏங்க ஏறுங்க பார்க்கலாம். ஏறுங்க. கோ போடுங்க, கொளுத்துங்க. கொடி மரத்துல செருப்பு கால் வச்சுட்டாருங்கோ. தெய்வ குத்தம் ஆயிருச்சுங்க. ட்ரெஸ் எல்லாம் கழட்டி விட்டு ப்ரோ. வாத்தியாரையா, மேக்ஸ் வாத்தியாரே சொல்லுங்க, கணக்கு போடுங்க. ஓடிட்டாரு ஐயா. கன்ஃபார்ம் பண்ணலாம். இது வந்து ஒரு அடி அப்படின்னா மொத்தம் எத்தனை அடி? இது வந்து எவ்வளவு ஆள உள்ள இறக்கி இருப்பாங்க. ஈஸி ஈக்குவல் டு எம்சி ஸ்கொயர். ஏங்க இது பாருங்களேன், இவ்வளோ ஹைட் இருக்கிறது உள்ள எவ்வளோ தூரம் இறக்கி இருப்பாங்க. குறைஞ்சபட்சம் இவ்வளோ ஹைட் உள்ள இறக்கி இருந்தா தான் இவ்வளோ ஹைட் மேலே நிற்கும். கொடியை சாச்சோம்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஆமாம், பாதியே இறக்கிட்டாங்க. பாதி இறக்கி ஓரளவுக்கு இறக்கிட்டாங்க உள்ள. நம்ம ஹைட்டுக்கு உள்ள இறக்கியிருப்பாங்க. என்ன தெரிகிறது? அது ஒண்ணுமில்லடா. ஓகேங்க, ஃபைனலி ரீச்டு மடம் என்கிற சிவன் கோயிலுக்கு வந்தாச்சுங்க. மடாதிபதிகள் தங்கியிருக்கக்கூடிய சிவன் கோயிலுங்க. இந்த சிவன் கோயிலில் சிவன் கோயிலும் இருக்குதுங்க, அதே மாதிரி நிறைய ஜீவசமாதிகளும் இருக்குதுங்களாமா. இது என்ன இடம் அப்படிங்கிறதெல்லாமே நம்ம வாத்தியாரையை அவங்ககிட்ட கேட்டு சொல்கிறேனுங்க. பாருங்கள், ஜம்முன்னு இருக்குது. பக்கமாக தான் விழா நடந்திருக்கும் போல். எப்போ வந்தாலுமே சாப்பாடு போடுவாங்களாமா. அதுதான் நம்மளுக்கு முக்கியம். வாங்க போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். சரியான பண்ணுங்க. ஏங்க இந்த மரத்துக்கு பேர் என்னென்னு கேட்குற வாத்தியார மறந்தே அப்படிங்கிறது. சரியான திருப்பி. ஐயா வணக்கங்க ஐயா. ஐயா இந்த மடத்துக்கு பேர் என்னங்க ஐயா? தோணனா கிரை மடம். என்னங்க ஐயா? தோணனா கிரை மடம். ஓகே ஓகே ஓகே. இது என்ன வரலாறுங்க ஐயா இந்த இடத்துல? இந்த இடத்துல இல்லை, சித்தர்கள் இருந்ததுங்க. இந்த இடம் சித்தர்கள் இருந்ததா? ஓ,
எப்போ வந்தாலுமே இங்கே வந்து அன்னதானம் உண்டு. ஓ சரி 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 சரி. எத்தனை மணி டு எத்தனை மணி திறந்துருக்கோம்? இப்போ எப்போ வேணுமா சாப்பிடலாங்க. ஓ எப்போ வேணா இல்லை உள்ள என்ன சாமி ஏதாவது இருக்கா? இருக்குங்க. இருக்குதா? ஈஸ்வரன். ஈஸ்வரன் இருக்காரா? ஓ சரிங்க பார்க்குறேங்கய்யா. சரி சரி ஓகேங்க வாங்க போகலாம். ஆரம்பத்துலேயே அசத்தல் இங்கே பாருங்க, சிவனுக்கு கண் கொடுத்த கண்ணப்ப நாயனார். அருமை அருமை அருமை. சரி வாங்க அப்படியே போகலாம் வாங்க. நல்லா இருக்குல்ல ப்ரோ? நல்லா சொக்குது. இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்ததுக்கு ஒருத்தா இருக்குது. ஒரு இடம், ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு இடம், மனசுக்கு நிம்மதியாக இருக்குல்ல. கண்டிப்பாக வரணும், கண்டிப்பாக வரணும். கண்டிப்பாக ப்ரோ கண்டிப்பாக. ஆக்சுவலாக இங்கே ஏதோ ஒரு மடாதிபதி இருந்துருப்பாரு இருக்கு. அங்கே பாருங்க அவருடைய உருவம் இருக்குது முன்னாடி. அதான் பாருங்க. ரைட் 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 சூப்பர். முதல் எடுத்தவுடன் இந்த பாருங்க டேங்க் இருந்துச்சு. டேங்கில் வந்து கைகள்லாம் கழுவியாச்சுங்க. உள்ளே வந்து கோயில் இருக்குது. உள்ளே போய் சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் போய் சாப்பிட்லாம். என்ன ப்ரோ? ஓகே வாங்க போகலாம். ஐயா கோயிலுங்களா? ஓகேங்க ஐயா. ஆமாங்க. ஆக்சுவலாக இது வந்து எப்படி ஜீவசமாதி மாதிரியா? ஓகே ஓகே. அதான் நான் பார்த்தேன். இங்கே ஒருத்தர் வந்து ஜீவசமாதி ஆகிருக்கிறாருங்க. பின்னாடி பின்னாடி ஜில்லு ஜில்லு. கீழே டைல்ஸு. கிரைனைட்டா? ஓ மக்கள் வந்த உடனே இலையை போட்டு சாப்பிட சொல்லிட்டாங்க. ஆனால் எனக்கு என்னமோ ஐயன் சிவனை பார்க்காம என்னால் முடியல. ஜீவசமாதியோட தாங்க தெரியுது. என்ன எதுன்னு கேட்டு சொல்கிறேன். அப்பா உள்ள லைட்டாக பேசினாலே கத்துற மாதிரி இருக்குதுங்க. நிறைய நன்கொடை கொடுப்பாங்க போல தெரியல. நன்கொடையால் இங்கே கோயிலுக்கு சேர்ந்த காட்டில் விளையாடுறதா இருக்குது. வாழைப்பழம், இளநீ. சிவசிவா நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய நீ இன்றி அணுவும் அசையாது. இன்னைக்கு எனக்கு இப்படி ஒரு நல்வாய்ப்பு கொடுத்த சிவபெருமானுக்கு கோடான கோடி நன்றிகள் ஆண்டவா. ஓகே வந்த உடனே இலை போட்டாங்க. சூப்பரு. இப்போ வந்து சாப்பிட வேண்டியதுதான். பருப்பு சாம்பார். அண்ணா எப்படி இருக்குதுங்க? சாப்பிட்டீங்களா? அருமையா இருக்குது சாப்பாடு, அருமையா இருக்கு. இங்க பாருங்க வெண்ணெய் வச்சிருக்காங்க. சரி வெண்ணெய். ஆமா வெண்ணெய், பியூர் வெண்ணெய். இது வந்து பாத்தீங்கன்னா தயிர். நல்லா இருக்கா? அருமையா இருக்கு. வெண்ணெய் தயிர் சாப்பாடு மூணையும் கலந்து அடிச்சோம்னீங்கள செம்மையா இருக்குது. இதை சாப்பிடறதுக்காகவே இங்க வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னா எருமை தயிர், எருமை வெண்ணெய், எருமை பால், அது மட்டும்தான் வந்து இங்கே பரிமாறுறது கொடுக்குறது. பசுமாட்டோட பால் வந்து டைரெக்டாக கண்ணுக்குட்டிக்கே கொடுத்துட்றாங்க. ஓஹோ சரி சரி சரி. கண்ணுக்குட்டியே கொடுத்துட்றாங்க. ஒரு முக்கியமான ஒரு நியூஸ் அது. சரி நம்ம ஃப்ரெண்டு அதுக்காகவே நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு கேஷுவலாக பேசிகிட்டு இருந்தோம். இப்போ எருமை மாடை பார்த்தா ரொம்ப ஜென்மமாச்சு. இங்கே வாங்க நான் சொல்கிற இடத்துக்கு நீங்கள் போகிறீங்களா? போகிறேன். என்ன வந்து பார்த்தா பிரம்மாண்டம். இதெல்லாம் நிறையா நடந்திருக்கு சமாச்சாரங்கள். அப்புறம் அவர் ஆல்பம்லாம் எடுத்து காட்டினார். பாருங்கள் இதெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு. இருந்து பார்க்க வேண்டிய இடம் 2 நாள் 3 நாள் பக்கா வைப்ரேஷன். இப்போது 2-3 வைப்ரேஷன் ஆச்சு எனக்கு. ஓ சரி. உட்கார முடியல. நமஸ்காரம் பண்ணிவிட்டு கிளம்பிட்டேன். இதுக்காக சொல்ல சித்தருடைய நடமாட்டங்கள் இருக்குங்கிறதுக்கு இது சத்தியம். இது சத்தியம். நான் வந்து குரு பரம்பரை, மத்வாச்சாரியார் பரம்பரை, உடுப்பி. நீங்கள் கன்னடாங்களா 2 பேருமே? நான் கன்னடம், இவர் தெலுங்கு. ஓ கன்னடா பிராமின். நான் மத்வாச்சாரியார் குரு பரம்பரை. ஓ அதனால் அந்த சாங்கியம்லாம் நான் ரொம்ப சீரியஸாக ஃபாலோ பண்ணுறதுனால சில விஷயங்கள் நமக்கு முன்கூட்டி தெரியுது. சரி 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 சரி. இங்கே வந்து பிரார்த்தனை பண்ண ஹாப்பியாக இருக்குது. நல்லா இருக்கு. நல்ல வைப்ரேஷன். நல்ல வைப்ரேஷன். சிவாய நமக்கு. சிவாய நமக்கு. சிவாய நமக்கு. நன்றிங்க. சாப்பிடலாம். ஐயா செஞ்சு ரொம்ப சந்தோஷம். நிறைய விஷயம் ஷேர் பண்ணாரு. சாப்பிடலாம். முக்கியமான விஷயம் இருக்குது என்ன தெரியுமா? சூப்பராக இருக்குதுங்க. வெண்ணெய் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான ஸ்தலம். சூப்பராக இருக்கு. அதில் வந்து துவைத்தா, அத்வைத்தா, வசிஷ்டா, துவைத்தா சித்தாந்தங்களை கடைபிடித்த என்னைக்குமே நான் சொல்லுவேன் எருமை தயிர் ஐஸ்கிரீம் மாதிரி இருக்குன்னு. சேம் அதே மாதிரி இருக்குது. சுவாமி வந்து அது வந்து இங்கே கிடைக்கிற எருமை தயிரில் வந்து இயற்கையான பொருட்களை சாப்பிட்டு இப்போ எங்க எருமையெல்லாம் கூடங்க எல்லாம் இயற்கையாக சாப்பிடுது. ஆனால் எங்களுக்கு என்னன்னா மேய்க்கிற கடை இல்லைங்க. ஃபுல்லாக தோவை உரிக்கலன்றோம். தோவையை துறைச்சி வந்து போடுவோம்.
ஆனா இங்க வந்து பச்சை இருக்காதுங்க, ஃபுல்லா தோகை மட்டும் தான் சாப்பிடுது. இங்க கரும்பு தோகை இருக்கலங்க, அது மட்டும் தான் சாப்பிடுது. இங்க இருக்கிறதுலாம் வந்து பல வகையான புல் சாப்பிடுது. அதனால இன்னும் தயிர் ரொம்ப டேஸ்டா இருக்கு. அது ஒரு ரீசன், ஒன்னாத்த ரீசனுங்க. சூப்பர், நல்லா திகட்டவே இல்ல, நல்லா இருக்கு. அனுஷ்டானங்கள் ஆச்சாரங்கள் அதிகமாக சூப்பருங்க, சோக்கா இருக்குதுங்க. அந்த உள்ள படுக்கிற மாதிரி எல்லாரும் சாப்பிட்டாங்க, வீடியோ எடுத்து கடைசியா சாப்பிட்டு இருக்கிறேன். அதுக்கு காரணமான நீங்க கீழே இந்த பகை வீடு நீங்க தானே போட்டீங்க. ஐயா தான் ஆக்சுவலாக வந்து இந்த மடத்தினுடைய மடாதிபதிங்களாம், அந்த கோயிலினுடைய மடாதிபதிங்களாமா? எனக்கு ஆமாங்க. ஓ சரி சரி. இந்த பதவி உங்களுக்கு எப்போ கொடுத்ததுங்க? எங்க கொடுத்ததுங்க கொடுக்கறது நாமளே எடுத்துக்கிறது. நாமளே எடுத்துக்கிறது. யார் கொடுக்கணும்? ஐயோ நான் வேற இடம் இல்லை இல்லை சொல்லு பேசு, ஒன்றும் தப்பு இல்லை. இது யார் கொடுத்ததுன்னு நம்ம பெரியவங்க இருந்தாங்க, அவங்க கொடுத்தாங்க. ஓ அவங்களே கொடுத்தது. ஆமா, நம்மளுக்கு முன்ன இருந்தாங்கல்ல, என்னங்க நம்மளுக்கு முன்ன இருந்தவங்க அவங்க கொடுத்தாங்க. ஓ சரி 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 சரிங்க. இப்போ இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னா எப்படி வரணும்? இல்லை எப்படி வரணும்னா இந்த இடத்துக்கு பேர் என்ன சொல்லி வருது? இந்த மடம்னு பேர். மடம்னு சொன்னா அந்த தாமரக்கரையிலிருந்து மடம்னு சொல்லி வரணும். சொல்லி அதாவது கீழே அந்தியூர்ல இருந்து மேல பருவூர் ஹில்ஸ் ஏறி தாமரக்கரை வந்து தாமரக்கரையில இருந்து மடம்னு சொல்லி உள்ள வந்தோம் அப்படின்னா உள்ள லாஸ்ட் எண்டில் இருக்குது. பள்ளத்தாக்கு பக்கமா இருக்குது. சரிங்க ஐயா, நம்ப நன்றிங்க ஐயா. உங்க பெயருங்க ஐயா? சுப்பிரமணிய ராஜசுவாமிகள். சுப்பிரமணிய ராஜசுவாமிகள். ஓகேங்க ஐயா, நன்றி 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 நன்றி. பாத்தியாரே குகை எங்க இருக்குது? குகை போலாங்களா? இங்க பாருங்க, இங்கெல்லாம் இப்போ பாத்தீங்களா, வரவேல் கவனிச்சிங்களா? அங்க ஒரு சிவன் கோயில் இதே மாதிரி தான் நந்தி மேலே வச்சிருந்தாங்க. ஓகே ஓகே, சூப்பரா இருக்குது. மேல நந்தி எல்லாமே நந்தி மேல வச்சிருக்காங்க. மாதேஸ்வரன் மலையிலயுமே நந்தி மேல இருக்கும். அதான் அது பெருசா இருக்கு. ஓகே ஓகே ஓகே. நந்தி குகை எதுங்க உள்ளீங்களா? ஓ சூப்பராக இருக்குதுங்க. எல்லாம் அந்த மடாதிபதிகள் இருப்பாங்க பார்த்தீங்களா அந்த காலத்தில், சித்தர்கள். எல்லாமே கர்நாடகாக்காரங்களாட்டு இருக்குது. சூப்பருங்க, அருமை 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 அருமை. டெய்லியுமே பூ வச்சு இது பண்ணிடுவாங்க போல். அருமை. ஓ ஓ உள்ள செம்மையாக இருக்குது. நான் சத்தியமாக எதிர்பார்க்கலைங்க இந்த அளவுக்கு இருக்குன்னு. பா இது டெய்லியுமே இந்த மாதிரி மாலை பண்ணுவாங்களா இருக்கு? சே செம்மங்க மக்கள், இங்கே பாருங்கள், அருமையாக இருக்குதுங்க. இந்த கர்நாடகாவில் ஃபேமஸான அந்த பூ இருக்குமில்லங்க, அந்த பூ வச்சு அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்களேன். உள்ளே பாருங்கள், சிவனுக்கு உருவம் இருக்கிற மாதிரி, லிங்கத்திலே உருவம் இருக்கிற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. சூப்பருங்க, நல்ல ஒரு வைப்ரேஷனாக இருக்குது. நல்ல குட் வைப்ரேஷன். உடம்பெல்லாம் சிலுக்குது இல்லை? நல்லா இருக்கு ப்ரோ. அந்தியூர்ல இருந்தாலும் அதுக்கு பஸ் இருக்குது. பஸ் 2 பஸ் வரும். 2 பஸ். காத்தால ஒரு 7:30 ஒரு பஸ். அதோட மறுபடியும் ஒரு 5 மணிக்கு பஸ். ஓ 5 மணி காலையில் 5:30 அந்தியூர்ல? 5:15. அதை விட்டா மறுபடியும் 10 மணிக்கு தான். நைட்டு 10 மணிக்கு? காத்தால 10 மணிக்கு. 10 மணிக்கு. காலையில் 5:15. அதை ஏறினா இங்கே 7:30 வந்துடும். அதோட மறுபடியும் 9 மணிக்கு. எங்கே? இங்கே இல்லை, அங்கே அந்தியூரில் மட்டும் சொல்லுங்க. 5:15 ஒரு பஸ், விடிய காலம் ஃபர்ஸ்ட் பஸ். விடிய கால பஸ் 5:15. அப்புறம் அதை விட்டா 7 மணிக்கு. அதை விட்டு 7:20 அந்தியூரில் 7:20 விட்டா மறுபடியும் 10:30. 10:30 விட்டா மறுபடியும் 3 மணிக்கு. 3 மணிக்கு விட்டா மறுபடியும் 5 மணிக்கு. மறுபடியும் 7 மணிக்கு. ஒரு நாளைக்கு 6 பஸ் இருக்குது. 6 டைம் வரும். 6 டைம். 2 பஸ் 3 டைம். ஓ 6 டைம். ஒரு நாள் 6 நாள் அடிக்கிறாங்க. 6 நாள் அடிக்கிறாங்க, 2 பஸ் மாற்றி. ஓ சரி சரி சரி, சூப்பர் சூப்பர் சூப்பருங்க. பள்ளிக்கூடம் பாரு, தெரியுங்களா? ஓ பள்ளிக்கூடா? ஓகேங்க, இதை பாருங்க, சூப்பரான ஒரு ஏரியாங்க, சான்ஸே இல்லை. குதிரையாக இருக்குது பாருங்க. ஏங்க அடுத்து பாருங்கள், நம்ம வாத்தியார் நம்மளை எங்கே விட்டு வந்திருக்காருன்னு. இது வந்து ஜீவ சமாதிங்களாமா. எத்தனை பேருன்னு சொல்லலை, 3 பேரோ 2 பேரோ அப்படின்னு சொல்லி வாத்தியார் ஒரு உத்தேசமாக சொல்கிறாரு. இங்கே பாருங்களேன், சிவலிங்க வடிவெளியே அழகாக பூவெல்லாம் வச்சு செம்மையாக பண்ணியிருக்காங்க பாருங்களேன். இது பௌர்ணமிக்கு பண்ணியிருப்பாங்க போல், அட்டகாசமாக இருக்குதுங்க. இந்த இடத்த பாருங்கள் எப்படிலாம் பண்ணியிருக்காங்கன்னு. செம்ம செம்ம செம்ம. இங்கிட்டு பாருங்களேன், எல்லாம் பலாமரம். அருமை அருமை அருமை, சூப்பரான ஒரு ஏரியாங்க. மொத்தத்தில் இந்த மடம் வந்தால் ஜாலியாக சுற்றிட்டு இருக்கலாம். மக்கள் ஐயா, இதுக்கு முன்னாடி அங்கே வந்து சிவலிங்க வெளியே வந்து பூ பார்த்தோமல்லங்க, அது வந்து 3 பேருன்னு நம்ம வாத்தியார் சொன்னாருங்க. அதுக்கப்புறம் அவர் மேக்ஸில் வீக்குன்னு தெரிஞ்சு போச்சு. ஐயாட்ட கேட்கும்போது அது வந்து 6 பேருங்களாமா. 6 பேர் அந்த இடத்துல ஜீவ சமாதிங்களாமா. சும்மா பண்ணுங்க.
வாங்க டீ சாப்பிடலாங்க. ஐயா வந்து டீ வச்சு கொடுத்தாரு. ஐயா ரொம்ப நன்றிங்க. நெக்ஸ்ட் இங்கே பாருங்க ஏங்க இன்னொன்று தெரியுங்களா, விஜயகாந்த் இறந்துட்டாராமா. அந்த விஷயம் வந்து எங்களுக்கு மலை மேலே வந்து தெரியும். நம்ம தலைவர் தான் ரொம்ப ஃபீல் பண்ணி ஸ்டேட்டஸில் வச்சுட்டு இருக்காரு. உண்மையாலுமே ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேங்க. ஒரு ஆத்மா சாந்தி அடைய எல்லாம் வல்ல சிவபெருமானை வேண்டிக்கிறேன். இங்கே பாருங்க எவ்வளோ ஆழமான ஒரு கிணறு. சூப்பராக இருக்கு. ரொம்ப க்ளோஸ். வாங்க டீ சாப்பிடலாம். நல்ல மனுஷனுங்க பாவம். கண்டிப்பாக லீடராக இருந்தாருன்னா நிறைய செஞ்சிருப்பாரு தமிழக மக்களுக்கு. டீ எப்படி இருந்தது? ஆனால் சூப்பராக இருந்துச்சு. விஜயகாந்த் இறந்துட்டார் தெரியுங்களா? சரி ஓகே மக்கள், தாமரக்கரை பருகூர் போகிற வழியில் இருக்கக்கூடிய தாமரக்கரையில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு வந்து ஐயனை பார்த்தாச்சு. ரொம்ப ஹாப்பி. இந்த இடத்துல வந்து ஒரு பயங்கரமான வைப்ரேஷன் இருக்குது. காரணம் என்ன தெரியுங்களா, நம்ம ஊரில் இருக்கிற சிவன் கோயில் எல்லாமே வந்து ஊரை ஒட்டி இருக்கும். இது வந்து மலைக்கு மேலே தனியாக இருக்குதா, மக்கள் நடமாட்டம் ரொம்ப குறைவு. அதனால் நம்மளுடைய எண்ணலைகள் எல்லாமே சீராக இருக்குது. அந்த ஒரு குறிப்பிட்ட உயரத்துக்கு மேலே இருக்கிறனால வந்து நம்மளுக்கு ஒரு குட் வைப்ரேஷன் கிடைக்கிது. சரிங்களா? ஸோ அதனால் இந்த வீடியோ ஒரு பார்ட்டாக போட்டனா 2 பார்ட்டாக போட்டனான்னு தெரில. நான் இன்ட்ரோ பேசி கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி போட்டுருவேன். இந்த நல்வாய்ப்பை வழங்கிய மெய்பிக்ஸ் ப்ரோவுக்கு நன்றி. அவரையும் இங்கே கூட்டிக்கிட்டு வந்த நம்ம வாத்தியார் ஐயாவுக்கு ரொம்ப நன்றி ஐயா. போடுங்க கண்டிப்பாங்க ஐயா. 2 பாட்டை 4 பாட்டாக கூட போடுங்க. சரிங்க ஐயா. இது போட்டு 1 மாதம் கூட போடலாம் இந்த ஏரியாவை. சரிங்க ஐயா. 4 பாட்டாக போடுங்க. சரிங்க. நன்றி 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 நன்றி. சிவாய நமக்கு. ஓகே மக்கள், அடுத்தடுத்து வீடியோ எடுக்க போகிறோம். அப்படியே பாருங்கள். ஓகேவா? இந்த விளாக் கண்டினியூட்டியாக போகும்னு நினைக்கிறேன். சூப்பராக இருந்துச்சுங்க. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. அந்த 800 காருக்கு ரொம்ப நன்றி. இதோ பாருங்க, இந்த கோயிலுக்கு பேர் வந்து ஸ்ரீ தோணன கொரை கீழ் மடமுங்க. ஈரோடு மாவட்டம் அந்தியூர் வட்டமுங்க, பர்கூர் மலைங்க. இதோ பாருங்க தெரியுதுங்களா, அந்தியூர் வட்டம் பர்கூர் மலைங்களா. நம்ம பஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நம்மளுடைய வாத்தியார் ஐயா சொல்லியிருக்கிறாரு. நன்றிங்க ஐயா. ஏங்க அதுக்கடுத்து இங்கே பாருங்க, பர்கூர் மலை மாடுங்க. இது வந்து மலையில் வாழக்கூடிய மாடு. பர்கூர் மலை மாடுனாலே ஃபேமஸான மாடு. தம்பி வந்து மேய்ச்சிட்டு இருந்தாப்புல. தம்பி எத்தனை மணிக்கு அவுத்து விடுவீங்க? காலையில் ஒரு 10 மணி டைம் விடுவான். சாயங்காலம் ஒரு 4 மணிக்கு விடுவான். காலைல 10 மணி, சாயந்தரம் 4 மணி. சாப்பாடு வயற்கோட்டில் கொண்டு போயிடுறீங்க. சூப்பர்ப்பா. இது காடு இருக்குங்க. நாங்கள் தேரமலை அங்கே பாறையூர் ஒரு கிராமத்தில் வரோம். ஏரியாவில் இருந்து இது அச்சிப்ப கிராமம் ஏரியா. இங்கே இங்கே ஒரு காடு இருக்கு. இங்கே காலை 10 மணிக்கு அவுத்து விட்டு இங்கே மேய்ச்சிட்டு திரும்ப 3 மணிக்கு போயிடுவேன். சேமையாக இருக்குலாங்க. 10 மணிக்கு அவுத்து விட்டு ஸ்கூலு அரையாண்டு லீவுண்ணா. அரையாண்டு லீவா? ஓகே தாங்க. ஓகே ஓகே. எத்தனை படிக்கிறீங்க? 9th. பேரு? பந்தேஷ். 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 சூப்பர் தாங்க. சூப்பர் 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 சூப்பர். இங்கே பாருங்க தம்பி பாருங்க, மாடு மேய்ச்சிட்டு இருக்காப்புல. மாடு பாருங்க எப்படி மேய்துன்னு. தாங்க பர்கூர் மாடு. செம்ம. நம்ம பந்தேஷ் தம்பி பார்த்தது ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலாக பந்தேஷ்ங்கிற சாமி பேர் தானே? ஆமாங்கண்ணா. ஆமாங்கண்ணா. ஓகே ஓகே ஓகே. குலதெய்வோட பேருண்ணா. குலதெய்வத்தோட பேரா? ஓகே ஓகே ஓகே. பேச்சு வாருங்க எப்படி பேசுறாரு. ஆமாங்கண்ணா. பாசி ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்குது. சரி வரேன். ஓகே. ஏய் இங்கே பாருங்களேன், இங்கே ஒரு சிவன் கோயிலுங்க, பழமையான சிவன் கோயில். இப்போ புறநமைப்பு கட்டமைப்பு பணிகள் இருக்கலங்க, அது நடந்துகிட்டு இருக்குது. செம்மங்க. சூப்பர். எல்லா பக்கம் எங்கள் கண்ணப்பனாரோட உருவ வச்சுருக்காங்க பாருங்க. அருமை 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 அருமை. லிங்காயத்தர்னு சொன்ன பார்த்தீங்களா? எதனால் வந்து இவங்களுக்கு லிங்காயத்தர்னு பேர் அப்படின்னா, கழுத்தில் வந்து இங்கே பாருங்க லிங்க மாதிரியே போட்டிருப்பாங்க. இதனால தானே பேருங்க? ஆமாங்க. இது லிங்காயத்தில் எல்லாருமே போட்டிருப்பாங்களா? ஆமாங்க. லிங்காயத்து வந்து சைவம் மட்டும்தான். சைவம் மட்டும்தாங்க, அசைவம்ங்கிறதே கிடையாது. ஓ சரி சரி சரிங்க. ஓகே ஓகே ஓகே. இந்த மலையில நீங்கள் எவ்வளவு காலமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க? நாங்கள் இப்போ ஒரு 30 காலத்துலேருந்து இங்கே தாங்க இருக்கிறோம். உங்களுக்கு நினைவு தெரிஞ்ச காலத்துலேருந்து? எங்களுக்கு தெரியாத முன்னிறுத்துற காலத்துலேருந்து இங்கே தாங்க இருக்கிறோம். இங்கே தான் இருக்கிறீங்க. ஓ சரி சரி சரிங்க. இப்போ நாங்கள் கீழே பிளைன்ஸில் இருக்கிறோம்ல, எங்களுக்கு உங்களுக்கு வேறுபாடுன்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க மெயினாக? எங்களுக்கு வேறுபாடுன்னா எங்களுக்கு இங்கே வருமானம் கம்மிங்க. நம்ம எல்லாம் பூரா விவசாயி தான். அதை விட்டு எங்களுக்கு வேற வேலை கிடையாது, தொழில் ஏரியா கிடையாது. ஆனா நிம்மதி ஜாஸ்தி. நிம்மதி ஜாஸ்தி, இயற்கை காற்று நல்லா இருக்கலாம், யாருடைய டிஸ்டர்ப் இல்லை. நம்ம பாட்டுக்கு நம்ம வீட்டில் சாப்பிட்டு வீட்டோட இருக்கலாம் கொஞ்சம் நங்குலமா ஃப்ரெண்டுங்களோட சேர்ந்துட்டு கொஞ்சம் நேரம் இருக்கலாம். இல்லைன்னா வெளியில் வேலையில் போயிடுவாங்க. வெளியில் வேலைக்கு நீங்கள் போவீங்க? எல்லாம் கீழே போயிடுவோம். பிளைன்ஸ்க்கு வந்துடுவீங்க? பிளைன்ஸ்க்கு வந்துடுவோம். ஓ சரி சரி. கோயம்புத்தூர், திருப்பூர் இப்படியெல்லாம் போய் நாங்கெல்லாம் வேலை செஞ்சுட்டு கூலி வேலை செஞ்சுட்டு வந்துடுவோம். இப்போ நீங்கள் எங்கே போனாலுமே நான்வெஜ் சாப்பிட மாட்டீங்களா? எங்கே போனாலும் இது முட்டை, மீன், ஆடு இது மாதிரிங்கிறதே கிடையாதுங்க. கிடையாது. ஒன்லி காய்கறி இது மட்டும்தான் பண்ணுவாங்க. சரி 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 சரிங்க. சரிங்க. உங்கள் பேருங்கண்ணா? நாகராஜுங்க. நாகராஜ். ஓ சரி சரி சரிங்க. இவர் வீரப்பன் இருக்காரு அல்லவா? அவரை பற்றி ஏதாவது தெரியுங்களா? இங்கெல்லாம் வந்திருக்காரு, நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நாங்களாம் இங்கெல்லாம் வந்தது இல்லைங்க. ஆளுங்க மட்டும் வந்தாங்க மரம் வெட்டுறதுக்கு. அப்போ இப்போ இப்பெல்லாம் வர்றதில்லை. இப்போல்லாம் வர்றதில்லை.
ஓகே ஓகே ஓகே. அப்போல்லாம் ஆளுங்க வந்தது நான் பார்த்துருக்கேன், அவரை பார்த்ததே இல்லை. ஓ சரி 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 சரிங்க. அப்போ அவர் வாழ்ந்த காலத்துல வந்து இங்கே கொஞ்சம் நிறைய அவரை தேடிக்கலாம் அதிரடி படையெல்லாம் வந்தது உண்டா? பயங்கரமா. இப்போ அவருக்கும் அவங்க அந்த ரோடு தெரியுது பாருங்க, அவங்க அங்கே இங்கே ஒரு மேடு தெரியுது, இங்கே 2 பேர்த்துக்கும் பயிரே நடந்துது. ஒரே நிமிஷம் இல்லை இது போட்டுருங்க. என்னங்க ஐயா அவர் இருந்த காலத்துல ஃபயர் 2 பேருக்கு சண்டை நடந்துச்சா? நடந்துச்சுங்க இங்கே. எங்க பாரு அந்த ரோடு தெரியுது பாருங்க, அங்கே ஒரு இடம், அவங்க அந்த ரோட்டுக்கு அந்த சைடு, இங்க சைடு. ஆமா அங்க ஒரு ரோடு தெரியுது, மண் ரோடு மாதிரி. ஆமா டண்டா போகுதுங்க அப்படியே அந்த ரோடு ஸ்ட்ரைட் இதுல. ஓ அவங்க அந்த பக்கம் ரோட்டுக்கு அந்த பக்கம், அவங்க இந்த பக்கம் அதிரடி படை இந்த பக்கம். 2 பேருக்கு துப்பாக்கி சூடு நடந்தது. நீங்க உங்களுக்கு பார்த்தது இல்ல? நான் பார்த்தேன், நாங்களே போய் பார்த்தோம், இங்கேயே நின்று தான் பார்த்தாங்க. பக்கத்துல எல்லாம் உள்ள ஒரு 100 பேர் பக்கமா போலீஸ்காரர். பயங்கரமான டப்பு டப்புன்னு கேட்டிருக்கேன். பயங்கரமா நடந்தது. சரி 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 சரிங்க சரிங்கய்யா. இப்போ ஒரு பொதுவான ஒரு கொஸ்டின். சரி வேண்டாம் விடுங்க, அது வேணாம். சரி ரைட்டுங்க ஐயா. சரி வரட்டுங்களா? சரி